வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வேப்பிலை தமிழர்களினுடைய கலாச்சாரத்திலும் மருத்துவத்திலுமே இரண்டாக கலந்த ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம வெறும் அந்த ஆன்மீகத்துக்காக பயன்படுத்தாமல் மருத்துவ நன்மைகளுக்காகவே பயன்படுத்தணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகள் நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலமாக வேப்பிலை நமக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வேப்பிலை உயர்தர கிருமி நாசினியாகவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடியதாகவும் நமக்கு இருக்கு. அதாவது ஹை ஆன்டிபயோட்டிக், ஹை இம்யூன் பவரை நமக்கு கொடுக்கும். வேப்பில் இருக்கக்கூடிய நிம்பிடின் மற்றும் அசாரி டாக்டின் இதெல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அசாரி டாக்டின் இதெல்லாமே வேதிப்பொருட்கள், பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பூஞ்சைகளுக்கு எதிராக செயல்படக்கூடியது. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அந்த காலையில் வெறும் வயிற்றில் 4-5 வேப்பிலை இலைகளை மென்று சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ இப்போ உங்களுக்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா வேப்பிலை கஷாயம் உங்களுடைய காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அதையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணுறதுக்கான ஹை ஆன்டிபயோட்டிக், உயர்தர கிருமி நாசினியாகவும் இம்யூன் பவரையே இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக அந்த இம்யூன் சிஸ்டத்தையே உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறதால எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் உங்களை பாதுகாக்கிறதுக்கு வேப்பிலை உதவிகரமாக இருக்கும். நீங்களும் அதை பயன்படுத்தலாம். தோல் நோய்களுக்கான தீர்வாக வேப்பிலை சிறப்பான அளவில் பயன்படுத்தப்படும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அம்மை நோய்கள் இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேப்பிலைகளை பயன்படுத்துவாங்க. ஏன்னா அது அந்த கிருமி தொற்றுகளை அழித்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகாமல் பாதுகாத்து அந்த கொப்புளங்களை அது அந்த அனலை அந்த வெப்பத்திலிருந்து அந்த கொப்புளங்களை குறைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த பருக்கள் மற்றும் தழும்புகள் இருக்கு அப்படின்னா நீங்கள் வேப்பிலைகளை பயன்படுத்தும் போது அதை சரி பண்ணிக்கலாம். வேப்பிலை விழுது நம்மளுடைய முகத்தில் தடவி விழுது அப்படின்னா வேப்பிலைகளை நல்லா அரைச்சி வச்சுக்கிறது அந்த வேப்பிலை விழுதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வேப்பிலை நல்லா அரைச்சி முகத்தில் தடவி வந்தீங்க அப்படின்னா முகப்பருக்கள் உங்களுக்கு குறையும். இது கிருமிகளை அழித்து முகத்தை உங்களுக்கு பொலிவாக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தீ காயங்கள் இருக்கு அப்படின்னா அதிலிருந்து விடுபடுவதற்குமே நீங்கள் வேப்பிலைகளை பயன்படுத்தலாம். தீ காயங்கள் மற்றும் ஆறாத புண்களுக்கு வேப்பிலை அரைத்து பூசுவது கிருமி தொற்று ஏற்படாமல் நமக்கு தடுக்கும். இப்போ உங்களுக்கு ஏதாவது சரும வியாதிகள் இருக்கு, அரிப்பு, சொறி சிறங்கு, படை தேமல், இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருக்கு அப்படின்னாலுமே அது தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்குமே வேப்பிலை ஒரு சிறந்த மருந்து தான். இந்த பருக்கள், தழும்புகள், தீ காயங்கள், சரும வியாதிகள் இது அத்தனைக்குமே வேப்பிலைகளை நீங்கள் அரைத்து பூசும்போது அந்த ஸ்கின் டிசீஸ், ஒட்டுமொத்தமான தோல் நோய்களுக்கான தீர்வாக வேப்பிலை செயல்படுவதற்கான காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த கிருமி நாசினி பண்பு, பூஞ்சை பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய பண்பு தான். வாய் மற்றும் பல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு தொடர்ந்து வேப்பிலைகள் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம பழங்காலம் முதலே பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பம் குச்சிகளை வச்சு தான் பல் துளக்குறோம் இல்லையா? ஸோ அது ஒரு ஆரோக்கியமான வழிமுறை. அப்போ அந்த வேப்பம் குச்சிகளை துளக்கும் போது அதனுடைய கசப்பு தன்மை கிருமிகளையுமே அழிக்கும். குடல்கள் இருக்கக்கூடிய கிருமிகளையுமே நமக்கு அழிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஈறு நோய்கள் இருக்கு அப்படின்னா அதுலேருந்து அது விடுபட வைக்கும். ஸோ ஈறுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ரத்த கசிவு, அதன் மூலமாக வாய்களில் கிருமி தொற்று உருவாகிறது, உமிழ்நீர் சேதம் அடைவது, பர்சுதவி ஏற்படுவது, வாய் துர்நாற்றம் வீசுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஸோ வாயில் இருக்கக்கூடிய தீய பாக்டீரியாக்களை அழித்து வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வேப்பிலையும் வேப்பம் குச்சிகளையும். ஸோ வேப்பம் குச்சிகளில் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு அந்த வேப்பம் குச்சிகளை பல் துளக்குனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் பிரஷ் பேஸ்ட் பயன்படுத்தலாம். ஆனால் வேப்பம் குச்சிகளை நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரதான் ஆரம்பிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிருமிகள் உங்களுக்கு அழிக்கப்படும். குடல்கள் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், வயிற்று புழுக்கள் இதெல்லாமே உங்களுக்கு அழிக்கப்படும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உங்களுடைய வாய் பல்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு, குடல் புழுக்களை அழிக்கிறதுக்கு எல்லாமே வேப்பிலை அப்படின்றது ஹெல்ப் பண்ணும். அதனால தான் அந்த செரிமானம் மற்றும் வயிற்று புழுக்களை நீக்கிறதுக்கெல்லாம் வேப்பிலை எடுத்துக்குவாங்க. நிறைய பேரும் பரிந்துரைப்பாங்க. ஸோ உங்களுக்கு வயிற்று புழுக்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் வேப்பிலைகள் எடுத்துக்கொள்ளும் போது அதை சரி பண்ணிக்கலாம். ஏன்னா வேப்பிலை உங்களுடைய செரிமான மண்டலத்தையும் சீராக்கி பசியின்மை மற்றும் அஜீரண கோளாறுகள், அசிடிட்டி பிரச்சனைலாம் உங்களுக்கு சரி பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானம் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு நிறைய செரிமானம் தொடர்பான தொந்தரவுகள் ஏற்படும். அதனால நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுக்கு மூலக்கூறுகளை எளிதாக உடைக்க வைத்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சினதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் வெளியேற்றி விட்டுவிட்டு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் என
எதுவுமே வராமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே மேம்படுத்துறதுக்கு எல்லாமே வேப்பிலை வந்து ஹெல்ப் பண்ணும். சர்க்கரை நோய் நமக்கு வந்து கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு, சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் நம்ம வேப்பிலைகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு வேப்பிலை ஒரு வரப்பிரசாதம். இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. தொடர்ந்து குறிப்பிட்ட அளவில் வேப்பிலை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்வது நம்மளுடைய ரத்தத்தில் இன்சுலினுடைய உற்பத்தி தூண்டும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் நமக்கு போதுமான அளவுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி மேம்படும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்திக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுறலாம். ஸோ சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடணும், சுகர் ப்ராப்ளம் வராமல் முன்னாடி தடுக்கணும் அப்படின்னாலுமே வேப்பிலைகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து வேப்பிலைகளை எடுத்துக்கொண்டு உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.